இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இல்ல மேடம், இவங்க ரைட் பண்ணிருக்கிற ஆட்டோ அது ஒரு ஸ்மார்ட் ஆட்டோ மேடம். அதுல வந்து கேமரா அண்ட் மைக் எல்லாமே ஃபிட் பண்ணிருக்கும். வண்டி ஆன் ஆன உடனே யார் பேசினாலும் அதுல உடனே ரெக்கார்ட் ஆயிடும் மேடம். இந்த ஃபிளைட்ல எல்லாம் இருக்குல்ல பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மேடம். மாமாவோட போன்ல ஒரு ஆட்டோ ஆப் இருக்கு மேடம். நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கால் வந்தது, என்ன பேசிருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்ல. மேடம் இந்தாங்க மேடம். மாமா பாஸ்வேர்ட். கேளுங்க மேடம். மறுபடியும் எதுக்கு இவர் ஃபோன் பண்றாரு? ஹலோ பிரதர், சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கேங்க. சொன்ன டைமுக்கு கண்ணா வந்துருவேன். கிண்டி இன்னும் தாண்டல? தாண்டல வர வழியில என் ஃப்ரெண்டு சூர்யான்னு ஒருத்தன் ஒரு பார்சல் கொடுப்பான். அதை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? பார்சல்? என்ன பார்சல்? அது மருந்து. ஃபாரின்ல அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஓ மருந்தா? அப்போ முக்கியமான மேட்ரு. கரெக்டா கிண்டி பிரிஞ்ச ஏறி நம்ம இறங்குவோம்ல, அந்த இடத்துல என்ன தர்மா, இது நீ போட்ட ஸ்கெட்சா இல்ல உங்களுக்கு யாரும் போட்டு கொடுத்தாங்களா? மேடம் அது தப்பே செய்யாத 2 நிரபராதிகளை குற்றவாளியாக்க பிளான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இதான் நீங்க விசாரணை நடத்துற லட்சணமா? மேடம் அது வந்து இப்ப மட்டும் நான் வரலன்னா எம்எல்ஏ துளசியையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் 3 நாள் லாக்அப்ல வச்சிருப்பீங்க. சொசைட்டில துளசி மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம். அவங்க இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆனதுல இருந்து அவங்க நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்னும் சும்மா ரவுண்ட்ஸ் வரல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு பர்பஸா தான் வந்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துடுச்சு. ஏண்டா, போதை பொருள் கடத்துறதே தப்பு, அதுக்கும் மேல எங்க 2 பேர் மேல பழி போடுறீங்களா? உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குடும்ப குழந்தையெல்லாம் இருக்குல்ல, எப்படிரா இப்படி ஒரு சமுதாயத்தையே எதிர்காலத்துல சீரழிக்கிற மாதிரி ஒரு கேவலமான வேலையை பாக்குறீங்க? இப்படி எல்லாம் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு ஒட்டுமா? மேடம், இவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். எங்களை மாட்டி விட்டதை தாண்டி இந்த மாதிரி கிரிமினல்ஸ சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை மத்தவங்க இந்த தொழில் செய்யறதுக்கே யோசிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க.